டிஎஸ் ரெட்டி புக்ல இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ்ல இல்லஸ்ட்ரேஷன் 20 பார்க்கலாம். இண்டிபெண்டன்ட் பிரான்ச் மீன்ஸ் நார்மல் கஸ்டமர் வெண்டார் எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி புக் பண்ணும். ஓகே, கஸ்டமர் வெண்டார். சரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். குட்ஸ் அமௌண்டிங் டு 1500 transferred from சென்னை பிரான்ச் டு திருச்சி பிரான்ச் அண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ். ஓகே, பேசிக்கலி ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரான்ச்சுக்குள்ள நடந்திருக்கு டிரான்சாக்ஷன். transferred from Chennai branch. So Chennai branch is the giver. Okay. Trichy branch is the receiver. But debit the receiver. So debit Trichy, credit Chennai. Okay, correct. அடுத்தது depreciation of 1000 in Chennai branch fixed assets when such assets accounts are opened in the head office books. Okay, head office booksல சென்னை பிரான்ச்சோட depreciation இருக்கு. கரெக்டா? So it is an expenditure, ஆனா சென்னை branch expenditure. So you have to debit Chennai branch and credit அவங்களுடைய assets. Because it is not head office expenditure, it is branch expenditure. Correct. So debit Chennai branch, credit Chennai branch assets. அடுத்தது a remittance of 9000 made by the Trichy branch, okay, to head office on 26th December. Made by the Trichy branch. So Trichy branch அமைச்சிருக்கு, head office is the receiver. Okay, Trichy branch is the giver. Okay, and received by head office on 4th January. ஒன்றும் வரவே இல்லை அமௌண்ட். ஸோ நோ என்ட்ரி. அப்படி என்ட்ரி போடணும்னா ட்ரிச்சி பிரான்ச் இஸ் கிவர், ரைட்? ஸோ கேஷ் இன் டிரான்சிட் டு ட்ரிச்சி பிரான்ச் போடணும், அதுதான் கிவர். ஓகேயா? சரி, கேஷ் இன் டிரான்சிட் டு ட்ரிச்சி பிரான்ச் பிகாஸ் ட்ரிச்சி பிரான்ச் இஸ் கிவர். அடுத்தது குட்ஸ் அமௌண்டிங் டு 15,000 sent by head office to Trichy branch on 20th December, okay, and received by the later on 15th January. See, head office பொறுத்த வரைக்கும் குட்ஸ் அமிச்சாச்சு, கரெக்டா? இப்போ Trichy branch is the receiver and credit inventory பண்ணியிருப்பாங்க. ஓகே, கிரெடிட் இன்வென்ட்ரி. ஆனா இங்க குட்ஸ் ரிசீவ் பண்ணாதனால யூ கேன் டெபிட் குட்ஸ் இன் டிரான்சிட் அண்ட் credit this. Credit now basically you are reversing this entry. Reverse. என்ன என்ட்ரி பார்க்கலாமா? கரெக்ட். குட்ஸ் இன் டிரான்சிட் அக்கௌண்ட் டெட்டார் டு ட்ரிச்சி பிரான்ச். அதாவது ட்ரிச்சி பிரான்ச் ரிசீவ் பண்ணல, அதனால இது நம்ம ரிவர்ஸ் பண்றோம், அவ்வளவுதான். அவர் கிவர் கிடையாது இந்த இடத்துல. இஸ் நாட் த கிவர். முதல்ல டெபிட் பண்ணி போட்டு ட்ரிச்சி பிரான்ச் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு இப்போ குட்ஸ் இன் டிரான்சிட்டை டெபிட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேயா? இது இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ்ல இல்லஸ்ட்ரேஷன் 20. Thank you.